ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி vlog உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் மதியம் ஒரு 4:30 கிட்ட படுத்து சும்மா தாங்க, தூக்கமே வரல. படுத்தா நான் தூங்கணும்னு நினச்சா தூங்கிடுவேன். ஆனால் தூங்கிட்டேன்னு பார்த்தீங்க, மதியம் தூங்கிட்டாக்கா எனக்கு நைட்டு தூக்கமே வராதுங்க. அதனால் சும்மாவாக படுத்துக்கிட்டு எதாவது ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை ஏதோ ஒன்று சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா படுத்துட்டு இருப்பேன். ஏன்னா பையன் தூங்குவான் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனோட கூட கொஞ்ச நேரம் சும்மா படுத்துட்டு இருந்தேன். ஸோ ஓகே 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஏஞ்சி விளக்கெல்லாம் வச்சுட்டு சரி ஓகே நம்ம போய் டீ போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஏன் அப்படியே இன்றைக்கி ஒரு ஈவினிங் சும்மா ஒரு vlog ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டுறேன், பார்க்கலாம். டீ வைக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏடு எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்து மோஸ்ட்லி வீட்லேயே தான் நெய் காசி வீட்டு நெய்யை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் தனியாக அரைக்கிறது இல்லை, சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய அரைப்பாங்க. அவங்க வந்து வீட்டில் இத்தனை நாள் தங்கச்சி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பால் நிறைய தேவைப்படும்னு சொல்லிட்டு டெய்லி இறக்குற 2 லிட்டர் பால் 2-2.5 கூட வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய ஏடு தேவைப்படும், நிறைய ஏடு சேரும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நெய் வருமா, சரி அதனால் நம்மளும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாக்கா அம்மா தான் கொடுப்பாங்க நெய், எப்பயுமே எனக்கு செஞ்சு தான் கொடுப்பாங்க. சித்தி தான் காசு அவங்களே வீட்டில் நெய் வெண்ணெய் எடுத்து நெய் காசுலாம் பார்த்திங்கன்னா சித்தி தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு ஊரில் கொடுத்துருவேன். ஸோ இப்போ தான் ஒரு டப்பா இதுக்கு முன்னாடி போனப்போ கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 2வது டப்பா ஃபுல்லாகிடுச்சு. இருங்க நான் காட்டுறேன். நான் ரொம்ப பெரிய பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி இப்படி தாங்க இருப்பார், ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். சரி ஏன்னா இது ஃபுல்லாகிடுச்சு ரொம்ப. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகிடுச்சு. சரி இப்போ எப்படியும் இந்த வீக் ஊருக்கு போவோம், அதனால் இன்னொரு குட்டி டப்பா இப்போ தான் எடுத்தேன். இதில் இப்போ தான் ஒரு 2 நாளாக தான் போட்டு 2 நாள் இல்லை, நேற்று தான் முதல் நாள் எடுத்து போட்டேன். சரி இதையும் நம்ம எடுத்துட்டாங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஊருக்கு போகிறப்ப எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாங்கன்னா சித்தி வேறு இந்த வாட்டி வந்து சித்தி வந்து அங்கே சென்னையில் இருக்காங்க தங்கச்சி கூட, அவங்க இந்த வாட்டி வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால் இதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாக்கா வீட்லேயும் அம்மா கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க, அதையும் நெய் ஆக்கி கொடுத்துருவாங்க. சரி அதனால் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சமாக காலையில் காசின பால் கொஞ்சம் இருக்குது, அதில் ஏடு கொஞ்சமாக சேர்ந்துருக்கு, அதை மட்டும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அங்கே மும்பையில் நான் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எருமை மாட்டு பால் தாங்க. அங்கே எருமை மாட்டு பாலில் சூப்பராக வரும் நெய். ஆனால் அது வந்து இந்த மாதிரி மஞ்சளாகவே இருக்காது. அது பார்த்தீங்கன்னா நெய்யே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் வரும். அதே மாதிரி ஏடு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எல்லோயிஷாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஏடும் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் சேரும். ஆனால் நல்லா அது வந்து என்ன சொல்கிறது, இந்த குழப்பு ரொம்ப ஜாஸ்தி. அந்த அங்கே மோஸ்ட்லி எருமை மாட்டு பால் தான். மேபி மும்பையில் தமிழ் மாட்டுப்பாலே கிடைக்காதான்லாம் எனக்கு தெரியாது. பட் நாங்கள் இருந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எருமை மாட்டுப்பால் தான். மாட்டுப்பால்னால் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது, அதே மாதிரி ரொம்ப விலை ஜாஸ்தி. அதனால் அங்கே போயிட்டு இதை அதே குடிச்சு பழகிட்டா எங்களுக்கு செட்டும் ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். எருமை மாட்டுப்பால் இந்த பசு மாட்டை விட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம போய் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பால் எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி வீட்டில் வந்து எதுவுமே ஸ்நாக்ஸே செய்யலை. மோஸ்ட்லி டெய்லியே ஸ்நாக்ஸ் செய்வீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷனுக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கே பார்த்தீங்கன்னா பழம் கொடுத்து அனுப்பவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லக்ஷனுக்கு மட்டும் ஏஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பப்பாயா கட் பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மேலே கிரேவிங்காக இருக்குங்க. இதோ இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், இது வந்து பொட்டேட்டோ பைட்ஸுன்னு, சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி இதை வாங்கிட்டு வந்து வச்சு ஒரே நாள் தான் செஞ்சேன். ஏறக்குறைய ஆயிடுச்சுங்க, 15-20 நாளைக்கு ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் வெறும் எனக்கு மட்டும் ஒரு 4 பீஸ் இல்லை 5 பீஸ் மட்டும் நம்ம பொரிச்சு பார்க்கலாம். ஆல்ரெடி சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அதை இப்போ பொரிக்கலாம் நம்ம, வாங்க. லக்ஷன் ஏஞ்சி வந்துட்டான். நான் கதவு மூடி வச்சிருந்தேன், எங்கே நம்ம சத்தத்தில் ஏஞ்சிருவானோன்னு அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக பயந்துட்டு இருக்கான். லக்ஷன் இப்போ ராய் சொல்லி இருக்கேன், இங்கே வா, தெரியலையே நீங்கோ இப்போ தான் தூங்கி ஏஞ்சி வரான்.
ஆக்சுவலி பழம் சாப்பிடலாம் மேடம் உனக்கு. பப்பாயா உன்னோட ஃபேவரட்ல. சேர்ல உட்காந்துக்கோ, நான் வரேன். அவர் இல்லாமல் தனியாக விளாக் எடுக்கிறதே ஏதோ வித்தியாசமாக இருக்குங்க. அவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் விளாக் எடுத்தாருன்னா கூட வந்து எதனா பேசிக்கிட்டே இருப்பார், நம்மளை தோணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அது வந்து கொஞ்சம் நல்லா எனக்கும் சரி பார்க்குற உங்களுக்குமே 2 பேர் பேசிகிட்டே வீடியோ எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போகும். அவர் இல்லாமல் இப்போ நான் வீடியோ தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன்னா எனக்கே என்னடானா வந்து ஏதோ ஒன் வே டாக்கிங் மாதிரியே இருக்குது, நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சண்டே விளாக் என்னோட சண்டே ரொட்டீன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பழக்கடையில் பழம் வாங்கியிருந்தேன், அங்கே அந்த பழம் தான் இது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமே நாட்டு காய்ங்க. எவ்வளோ விதை தெரியுமா? டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்பயுமே நாங்கள் யூஸ்வலாக எவ்ரி வீக்கு சப்போட்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பப்பாயா எல்லாமே அந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்குவோம். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட் நிஜமாகவே. இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, இது அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. பட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். நேரா உட்கார் சமா கலந்து. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் சொன்ன மாதிரி படிக்க உட்காந்துட்டோம், ரிவிஷன் பண்ண. லக்ஷன் சொல்லிக்கிட்டே எழுதணும்டா செல்லம். Seventeen, 18, 19, 20. வெரி குட் செல்லம், சூப்பராக எழுதிட்டடா. நீ ஃபோட்டோ எடுத்தாவா? படித்து முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. என் பையன் பார்த்திங்கன்னா கைப்பட்டு அப்படி இப்படின்னு ஏதோ தெரியாமல் தள்ளி விட்டுட்டான். அது பார்த்திங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. என்னோடய ஸ்டாண்டு தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுன்ற மாதிரி வெறும் மொபைல் ஹோல்டர் மட்டும் பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு. அதே மாதிரி பசங்களுக்கு என்ன தான் நம்ம வீட்டில் விளையாட வச்சா கூட பார்த்திங்கன்னா, வீட்டில் விளையாடினா கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியே வந்து விளையாடினா தாங்க நல்லாயிருக்கு. அது இல்லாமல் என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றுத்து மேலே ஆசை குறையவே இல்லைன்னா அது இந்த ஸ்லைடு மட்டும்தான். அது ஏன்னே தெரியலைங்க. அவன் சின்ன பத்துலேருந்து இப்போ வரைக்கும், அவனுக்கு இப்போ 4.5 ஆயிடுச்சு, 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே இந்த ஸ்லைடு மேலே இருக்கிற ஆர்வம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. பார்க்குக்கு போகணுன்னு கேட்குறதே இந்த ஸ்லைடுக்காக மட்டும்தான் அவன். அதாவது பார்க்குக்கு போகணும், போயிட்டு வர வழியில் வெளியவே பார்த்தீங்கன்னா அது வந்து ஷவர்மா கடை. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அவருக்கு மட்டும்தான், அவர் பையனுக்கு மட்டும்தான். அதனால் ஒரே ஒரு ஷவர்மா வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வாங்கிட்டு. எப்படி இருக்கு? நான் தனி சாப்பிட்டேன். இதில் இருக்கிறதுலே கஷ்டம் இந்த பிரிக்கிறது தான், இந்த கவரை. ஏய் எனக்கு ஒன்று வாங்குறேன்ட்டு அம்மாவுக்குள்ளேயே போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போல இருக்கடா. சூப்பராக இருக்கு. கடைசியில் எனக்கு ஒரே வாய் தான் இருக்கும் போல இருக்கே. முதல்ல சாப்பிட்ட ஒரு வாயோட அவ்வளோதான் போல இருக்கு ஆனதுக்கு. ஏய் எனக்கு வேணான்னு யாரோ சொன்னாங்கப்பா. யார் பார்த்து இப்போ என்னடானா பீஸாக வாங்கி உள்ள தள்ளலாம். எனக்கு வேணாம் தானே சொன்னேன். என்ன பட்டோ, பேக் டு டின்னரா? ப்ரிப்பேரிங் டின்னர். ஏடா இன்னைக்கு என்ன என்னோட ஃபேவரட் டின்னர் போல இருக்கு. சப்பாத்தி மாவு. பல வருடங்கள் கழித்து சப்பாத்தி செய்றியா? பல வருடங்கள் இல்லை, 2 வாரம் தான் ஆச்சு. சரியா, போய் மட்டும் பேசாத. பல வருடங்கள்னு சொல்லிட்டு போன ஒரு வாரம் தான் பன்னீர் செய்யல, அது முந்த வாரம் கூட பன்னீர் செஞ்சோம்ல. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னீர் தான். அதனால தான் இந்த தடவை உனக்கு சொல்லாமையே, உங்ககிட்ட சொல்லாமையே பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டேன். பன்னீர் இருந்தால் வேறு வழியே இல்லை, செஞ்சு தானே ஆகணும் இந்த வாரத்துக்குள்ளே. தெரியலைங்க, பன்னீர் இருந்தாலே எங்களுக்கு சப்பாத்தி செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான் வருமே மோஸ்ட்லி.
ஸோ அதனால் சரி போன வாரம் வாங்கவே இல்லை, அதனால் பன்னீரே செய்யலை. சரி இந்த வாரம் அவர் எனக்கு சொல்லாமலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை எனக்கு பன்னீரை எடுத்து வச்சு செய்கிறதுல விருப்பமே இல்லை. நான் சும்மா சொல்லக்கூடாது, பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லாவே இருக்கும் நீ செய்கிறது. இன்றைக்கி நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலா. பட் ஆனால் வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு, ஆனால் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை நாங்கள் சொல்லணும் மேடம். நீ இல்லையன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோவில். ஈவினிங் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த சண்டே ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார் கூட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே என்ன நோயான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இன்னைக்கு என்னென்னா வீடியோ ஈவினிங் எடுக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவர் இல்லை, அதனால எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ வந்தானே இப்போ வீடியோ அது இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு உனக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நமக்கு மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடாது. இல்லை நல்லா தானே இருந்துச்சு அன்றைக்கி வீடியோ. அதனால் வந்து தனியாக பேசுறதை விட இந்த மாதிரி 2 பேர் நல்லா பேசிக்கிட்டே வீடியோ பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கு. எனக்கு உனக்கு முக்கியமாக டைம் பாஸ் ஆகும். டைம் பாஸ் இல்லை, நல்லா இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு என்ன ஒன்றும் பெருசாக எல்லாரும் பசைகிற மாதிரியே தான். நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி நடுவில் கொஞ்ச நாள் நம்ம சப்பாத்தியே செய்யாமல் இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதுக்கு காரணம் ஒரு ஸ்டோரி இருக்குது. எனக்கு தெரியாத ஹிடன் ஸ்டோரியா? அது என்ன ஸ்டோரி? உனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆக்சுவலி நாங்கள் மும்பைலேருந்து வந்து நாங்கள் அங்கே ஆற்காட்லேயே இருந்தோம் கொஞ்ச நாள். அங்கே ஒரு நாள் சம்பவம் ஆச்சு. சப்பாத்தி மாவு பிசைகிற டைமில் போட்டு இப்படி அமுக்கி கிமிக்கி, ஞாபகம் இருக்கா? கழுத்து சுளுக்கு பிடிச்சிச்சு. அது இப்படி பண்ண பாருங்க வேகமா, இந்த பக்கம் கழுத்து. எல்லாரும் பயந்துட்டாங்க வீட்டில். எல்லாம் குறைங்க உடம்புல, கழுத்து குறை, கை குறை. இப்படிலாம் சொல்லாத சும்மாவே, சரியா? அந்த எஃபெக்ட் வந்து நம்ப மாட்டீங்க. வீட்டில் சுமாரே பண்ண முடியல. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்த பிறகு சுமாராச்சு. அவ்வளோ ஹெவி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் ஏன்னா சுத்தமாக இப்படி பண்ணவே முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து அந்த பயத்துலேருந்து கொஞ்ச நாள் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த கழுத்தெல்லாம் சுளுக்கு பிடிச்சி ஒரு பேண்டு போட்டுருவாங்க. அது என்ன படம் அது கலகலப்பில் ஒருத்தன் அங்கே அவங்க மாமா ஒருத்தன் இருப்பான் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் இப்படி இப்படியே பார்த்த மாதிரியே இருப்பான். அடிக்கும்போது இந்த பக்கம் வந்து அடியேன் கழுத்து கொஞ்சம் சரியாகணும், அந்த மாதிரியே தான் போஸ்ட் கொடுத்துன்னு இருப்பாங்க. கழுத்து இப்படியே தான் இருக்கும். ஸ்வேதா அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே திரும்ப கழுத்து. அந்த லெவலுக்கு ஒரே காமெடி, ஒரே ஃபன்னாக இருக்கும் அந்த டைமில். அதனோட பயம், அந்த தாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாச கணக்குல சப்பாத்தியே செய்யாமல் இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு அப்படியே போட்டு ப்ரெஷர் இல்லைனா கூட கொஞ்சம் லேசாக அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு சப்பாத்தி மாவு பிசைறப்பெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் இப்போ கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னடா வேணும் உனக்கு? சப்பாத்தி கல்லி ரெடி, சப்பாத்தி மாவு ரெடி. லக்ஷன் போதும் போ, வயிறு வலிக்கும். சாப்பிடாதரா, பூச்சி கடிக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாரு, அழுகுறியா? ஆமாம். ஏன்? என்ன பண்ணுறது, என் இறக்கம் அழ வேண்டியிருக்கு. வெங்காயம் வெட்டுற ஒரு செகண்ட் நானும் வந்து ஷாக் ஆகிட்டேன். என் பொண்டாட்டி என்ன அழ வச்சு தானே அவளுக்கு சந்தோஷம், பார்த்துருப்பா. அவள் அழுது நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி. என்னைக்கு நான் உன்னை அழ வச்சுருக்கேன்? நீ என்ன பண்ணி சத்தியம் பண்ணி கூப்பிட்டு அந்த கல்யாணம் பண்ணுறப்போ உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன்னு எங்கள் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணியே இல்லையா? இந்த வீடியோ எங்கள் அப்பா பார்ப்பாரு. டேடி பாரு டேடி, உங்கள் மாப்பிள்ளை வந்து என்னை டெய்லி இப்படி தான் அழ வச்சுட்டு இருக்காரு, என்னன்னு கேளு கொஞ்சம். நம்ம 2 பேரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யார் வந்து யாரை அழ வைப்பாங்க. ஐயோ, அதாவது இல்லை இவர் இப்படி தான் வந்து வீடியோ எடுக்கிறப்பையோ இல்லைன்னா வந்து எல்லாரும் இருக்கிறப்ப இப்படி தான் சொல்லி அவர் வந்து ரொம்ப அப்படியே நல்லவருன்னு வந்து ப்ரூவ் பண்ணிப்பாரு. நான் ஏதோ ஒரு பெரிய வில்லி மாதிரி என்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வீடியோ இல்லைன்றியா? இப்போ வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வரப்ப கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னியா இல்லையா? இப்போ டெய்லி இப்படி என்ன அழ வச்சா என்ன அர்த்தம்? இப்போ வெங்காயம் போடாமல் சமை, கண் கலங்காமல் இருக்கணும்னா முடியுமா? முடியும். நீ டெய்லி கட் பண்ணி தரியா சொல்லு. ஆல்ரெடி செய்கிற வேலை பார்த்தாதா? என்ன வேலை? திரும்ப அந்த டாபிக் உள்ள நான் போகலப்பா, விட்டுருப்பா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்திருப்பேன், ஒரு 3 தக்காளி எடுத்திருப்பேன். தக்காளி பார்த்திங்கன்னா மீடியமாக இருந்துச்சு, 3 தக்காளி எடுத்துக்கினேன்.
காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கூட கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி இருந்தால் காஷ்மீரி சில்லி, இல்லை வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து அரைக்கிறதுலையும் சேர்த்துப்பேன், அதே மாதிரி தாளிக்கிறதுலையும் போடுவேன். ஸோ 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், இது வந்து அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா. நான் குடமிளகா இல்லாமல் பன்னீர் செய்ய மாட்டேன். அது என்னவோ எனக்கு இதனோட டேஸ்ட் இறங்குறப்ப தான் பன்னீரோட டேஸ்ட்டே வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குல்ல குடமிளகாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கணுங்க. அப்பயே வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம இப்போ குடமிளகா கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி ஓகேங்க, போதும் இது வறுப்பட்டது. நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆல்ரெடி மீதி இருக்கிற எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். கிச்சனில் ஒரு ஃபேன் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா இல்லை, நல்லா தான் இருக்கும். அப்புறம் வச்சிடலாமா? வச்சிடலாம். வச்சா ஆனால் கேஸ் வந்து அலமோதுமே. நம்ம வீட்டில் ஏர் கூலர் இருக்குது, அதை கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அலமோதும் எது நெருப்பு இருக்காது. அப்போ சமைக்க லேட் ஆகும், ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும். ஐயோ முந்திரி போடவே மறந்துட்டேன். இப்பயே போட்டுக்கலாம், இருங்க. முந்திரி எப்போ போடுவேன்? எண்ணெயிலே போட்டிருப்பேன். கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதில் தாளிக்கிறதுல சம்டைம்ஸ் பக்கத்தில் ஹேண்ட்ஸமான பையன் நிற்கும்போது அந்த மாதிரி மறக்கிறது சகஜம்தான். சோப்பா சாமி, இதை வந்து எனக்கு கேட்கணும்னு இருக்கு, பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கூடவா கேட்கணும்னு இருக்கு. நான் கேட்குறேன், அவங்க கமெண்ட்ஸில் உன்னை வந்து கழுவி ஒத்த போகிறாங்க. அதை பேர் ஒழுங்காக வீடியோ போட்டதை விட்டுட்டு உனக்கு இந்த டைலாக் தேவைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் உன்னை கடுப்பேற்றுறதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆல்ரெடி இதை வேர்த்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. போதும், நம்ம நிப்பாட்டிட்டு இந்த காரத்துக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். யாரா அவன் தட்டுறான்? என்னடா? ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 1 சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக கலருக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இது போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ சப்பாத்தி இப்போ அது காயிற கேப்பில், ஃபேனில் ஆற விட்டுருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு திட்டமான சைஸில் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இருங்க, நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு அப்புறமா நான் காட்டுறேன். நான் பிசைஞ்ச மாவுக்கு இந்த சைஸில் உருண்டை பிடிச்சா மொத்தமாக 9 வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி நம்ம மாவில் இப்படி தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டு நெய்யை போட்டு ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, திரும்ப கொஞ்சமாக நெய் எடுத்து திரும்ப இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம இது எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அந்த ஃபேனில் வச்சுருந்ததை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை வந்து நெய் தடவி ஒரு ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறிடுச்சு, இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே கடாயில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி பட்டர் இருக்குது இல்லைங்களா, நான் இந்த மாதிரி பட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டர் எடுத்துக்கிறேன். 2 பட்டர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பட்டரில் தான் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது, பட்டர்லையும் செய்யலாம், ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதில். பட்டரில் இது பன்னீர் பட்டர் மசாலான்னும் போது பட்டரில் செஞ்சால் தான் நல்லா வரும். நல்லா வரும். டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எல்லாமே வந்து வித்தியாசம் தெரியுது. இதில் வர அளவுக்கு அதில் டேஸ்ட் இல்லைன்னா. ஸோ பட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ, ஏலக்காய், அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காலி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஜார் கழுவி அந்த ஜார் கழுவின தண்ணியவே அதில் சேர்த்துக்கிறேன். ஜார் தண்ணி ஊற்றுறப்ப தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இது கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணி வச்சது. இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இது இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து லைட்டாக இந்த மாதிரி மாவை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி கொஞ்சம் அதை இப்படி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்பயும் தேய்க்கிற அதே மாதிரி தான். என்ன அது வந்து நீங்கள் ரவுண்டாக தேய்ப்பீங்க, இது வந்து கொஞ்சம் ஸ்கொயராக வரும், அவ்வளோதான் வித்தியாசம், எதுவுமே கிடையாது. ஆனால் இதுலேயுமே ரவுண்டாக வேணும்னா தேய்ச்சிக்கலாம். அது வந்து அவங்களோட என்ன சொல்கிறது தனிப்பட்ட விருப்பம். ரவுண்டாக தேய்க்க வந்துச்சுன்னா நீங்கள் ரவுண்டாக கூட தேய்ச்சிக்கலாம். பட் நாலா பக்கம் ஈக்குவல், அதாவது வந்து ஒரு பக்கம் தடியாக ஒரு பக்கம் மெலிசாக இல்லாமல் எல்லாமே ஒரே பக்கம் ஈவனாக வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக தேய்க்க வந்தாலும் தேய்ச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பலகை மாதிரி தேய்க்கணுன்னாலும் தேய்ச்சிக்கலாம். ஆமாம், என்ன பட்டோ கரெக்ட். அதாவது வந்து எந்த கேப்பு கிடச்சா எப்படி நோஸ் கட் பண்ணலான்னு என் புருஷனை தாங்க கேட்கணும். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த முதல்ல இந்த மடித்து வைக்கும்போது நிறைய எண்ணெய்லாம் நெய்யெல்லாம் நிறைய அப்படியே இது பண்ணியே, அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியலையே. அது நிறைய நெய்லாம் இல்லை, நெய் ஆட் பண்ணதான் சரி. எப்படியுமே இப்போ நம்ம ஆயில் தானே ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு பதில் நெய் ஆட் பண்ண. அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ டெய்லி இதே மாதிரி இந்த மெத்தட்லேயே எடுத்துக்கிறதா இருந்தால் ஓகே, அன்ஹெல்த்தின்னு சொல்லலாம். நம்ம சாப்பிட்றது வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லைனா மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் சாப்பிட்றோம். அப்படி இருக்கிற டைமில் நம்ம மேபி நீ சொன்ன மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கு வேணால் இது ஓகே, சாப்பிடாம வேணா இருக்கலாம், ஏன்னா நெய் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி ஆளுக்கு சாப்பிட போகிறோம், எப்படியும் நெய் விட. ஆக்சுவலாக நெய் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டுன்னு தான்ப்பா சொல்லுவாங்க. அப்படியா? நான் படிச்சிருக்க மாதிரி ஞாபகம். அப்பாவும் சொல்லுவார், அவரும் ஜுவாலஜியில். நெய் வந்து நிறைய ஃபேட் டைப்ஸ்லேயே வந்து இந்த டிரான்ஸ் ஃபேட் அது இதுன்னுவாங்க, என்னமோ நிறைய அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நிறைய இருக்குது. அதில் பார்த்தோன்னா இந்த ஃபேட் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டுன்ற மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தெரில எனக்கு எக்ஸாக்டாக, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. ஓகே ஓகே. அதுவுமே இல்லாமல் வந்து இப்போ நம்ம உள்ளே அந்த ஸ்டஃப் பண்ணுறப்போ நெய் ஆட் பண்ணதோடு சரி, நம்ம தவாவில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக வரும் இந்த சப்பாத்தி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். முக்கியமாக இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நம்ம கொடுத்து அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில டைமில் சாதாரணமாக செய்கிற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். பட் இந்த மாதிரி செய்கிற டைமில் எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி நெய் கூட பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் முதல் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் பாருங்கள், இது வந்து அதுதான் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து அமிச்ச நெய் தான் இது. எப்பயுமே யூஸ்வலாக இந்த பாட்டில் தாங்க, இந்த பாட்டில் தான் எடுத்துகிட்டு வருவேன், ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ தான் இருக்குது நெய். டெய்லி லக்ஷனுக்கு லஞ்சுக்கு இதுதான், இந்த நெய் தான் கொடுப்பேன். ஸ்வீட்டுக்கோ லஞ்சுக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே. இப்போ இது காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஊர்லேருந்து ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதாவது வந்து நமக்கு எவ்வளோ கிரேவி திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து 200 கிராம்ஸ் பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்ன மில்கி மிஸ்ட்டை வாங்கிட்டு வந்தேன், மில்கி மிஸ்ட்டு. ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிலாம் ஆட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்க மாட்டேங்குதுங்க. ரஃப் ஆகிடுது ஃப்ரை பண்ணால். ஆமாம். அதே மாதிரி பன்னீர் போட்டு இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 to 5 minutes அவ்வளோதான். இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 to 5 minutes கொதித்த பிறகு ஒன்று கஸ்தூரி மேத்தி, அப்படி இல்லைன்னா வந்து கொத்தமல்லி இலை போட்டு தூவிட்டால் நம்ம கிரேவி வந்து ரெடி. நம்ம சப்பாத்தி இதுக்கப்புறம் சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு சுட சுட சாப்பிட போகிறோம். வாங்க போட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா வந்து சப்பாத்தி ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பயங்கர சாஃப்டாக வந்திருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம். எப்படி இருக்கு எங்கள் வடம்? சூப்பராக இருக்குடா. யம்மி. எப்படி இருக்குன்னு சொல்கிறார் அம்மாக்கு. சாப்பிட்டு ரியாக்ஷன் சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிற ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அங்கே காட்டு. சூப்பர். நல்லா இருக்கா? பர்ஃபெக்ட். எப்பயும் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. மை ஃபேவரட். சூப்பர். சாப்பிட்டு வந்து கிச்சனை பார்த்தா இப்படி தாங்க மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஐயோ பார்த்த உடனே எனக்கு அப்படியே இரிட்டேஷன் ஆகிடுச்சு. எப்படா இதை மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி முடிப்போன்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு எல்லாத்தையும் கடன்னு ஏற கட்ட போகிறேன். ஏற கட்டிட்டு உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுறேன் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. கிச்சன் பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பராக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துலக்கி வச்ச பாத்திரம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து புற ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இருக்குது. இப்போ தாங்க மனசே திருப்தியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.